பாட்டி டீ நல்லா இருக்குதா பாட்டி? குடி. நல்லா இல்ல. ஆ. அப்புறம் நம்ம வாங்கியாச்சுன்னா குடிச்சுதானே ஆகணும். அங்க பாரு உருட்டுறாரு பாரு, அப்படியே கிளாஸ் அடத்தி அடத்தி விடுறாரு. அந்த கிளாஸ் எல்லாம் மறுபடியும் டீ குடிக்கலாமா? இப்படி வந்து அவங்க சொல்லு. இந்த மாதிரி பேசலாமா? நாளைக்கே உன் கடலக்காய் கடையில் வந்துட்டு கடலக்காயே நல்லா இல்லை வாந்தி வருது. நல்லா இல்லைன்னு ஓனாங்களா அவங்க தொண்டையே பிடிச்சிருவேன் நான். அதே மாதிரி தான் அண்ணனும் சரி. சொல்ல சொல்லு சொல்லு நாண்டவா என் தொண்டையை பிடி. எப்படி பாட்டி இருக்குது டீ? டீயா ஒரு மாதிரியா இருக்குது, மயக்கம் வர்ற மாதிரி. இல்லை ஆ, இல்லை பாட்டி, ஆண்டா காசு எடுத்துட்டு வரலாம். காசு எடுத்துட்டு வரலையா? ஆமா. எதுக்கு காசு எடுக்காம இங்க என்னத்துக்கு வர்ற? உனக்கு என்ன அந்த கிளவிட்ட இருக்கும் பிடிங்கலான்னு பார்த்தேன். கிளவி பார்த்தா 10 ரூபா 20 ரூபா. நொல்லக்காய வச்சு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிற. நீ கடலக்காய வச்சிருந்தா வித்து இருக்கும், நொல்லக்காய வச்சிருந்தா எப்படி விற்கும்? நல்ல காய் தான். கடலக்காய் தான் நான் சொல்றது. கடலக்காய் நீ சொல்றது நொல்லக்காய். கடலக்காய் நொல்லக்காயா வச்சிருந்தா எப்படி கடலக்காய் விற்கும்? நொல்லக்காய் தான் இல்லைன்னு தான் சொல்றேன், இன்னும் போகலன்னு. டீம்னே யாரு பாட்டி? பீம சுட்டி டிவியில வரானா அந்த பீமு. டோலக்பூர் எங்க தான் இருக்குது தெரியுமா தெரியாதா? தெரியுமே, எங்க இருக்குது? சுட்டி டிவியில இருக்குது. சரி, அவருக்கு தெரியுமான்னு கேளு. அவருக்கு என்ன அங்க பாரு, அவருக்கு என்ன தெரியாதக்குது? உனக்கு எல்லாமே தெரியுமா? ஓ, என்ன தெரியும்? ஏப்படி இன்னும் கொஞ்சம் டீ இருக்குது, குடிக்க வேண்டியதானே? சரி கிளம்பல. என்ன கிளம்பணும். அவர் டீ எப்படி இருந்தது? அவர் டீயே சுகமில்லை, அவரே சுகமில்லை. டீ எங்க சுகமா? கடைக்காரமா போட்டா டீ நல்லா இருக்கும். வெத்தலை பாக்கு வெத்தலை புயல் கேட்டு பாக்கு இல்லையே, வெறும் வெத்தலையும் புயலையுமே தருவாங்க. நீ தானே கேட்டா பாக்கு கொடு. பாக்கு பாக்கு 5 ரூபாய் கொடுங்க, நான் தந்துடுறேன். எங்க பாக்கு இருக்குது? இது என்ன 10 ரூபாயா? இது பரவாயில்லையா? 20 ரூபாய்க்கு விற்கிறது 10 ரூபா கொடுத்துருக்கீங்க இந்த பாட்டிக்கு. ஐயோ, இந்த பாட்டிக்கு எதுக்கு எவ்வளோ விலை கம்மியாக தரீங்க? சொல்லு பார்க்கலாம். எதுக்கு இவ்வளவு ஜாஸ்தியா தரீங்கன்னு கேக்குறியா? இவ்வளவு கம்மியாவா? எதுக்கு கம்மியா இருக்குதா? இன்னொன்னு குடுமை. இவ்வளவு அதிகமா தரீங்க? அப்படி சொல்லல, கம்மியா பாக்கு 5 ரூபாய்க்கு தாங்க தரீங்கன்னு கேக்குது. அவங்க அப்படி கேட்கறியாக்க கம்மியா தரீங்க. இந்த பாட்டிக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க. எங்க மாமா வந்து இதுனாருன்னா என்ன சொல்லுங்க பதில? வந்து கேட்டா அந்த கேள்விக்கு அப்படிதான் தருவேன்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டிக்கு நீ சண்டை போடுவீங்க. மைசூர் பாக்கு இந்தா எதுக்கு 5 ரூபாய்க்கு 5 பாக்கு தரீங்க? 2 பாக்கு தர வேணாம். இந்தா கிளவி குடிச்சிட்டு போ போ, அவ்வளவுதான். பாக்க கூட நீ அதான் பாக்கி கொடுத்துட்டு பாக்கு கொடுத்துட்டு பாக்கு ஒரு பாக்கு ஒண்ணு 2000 ரூபா, 2 பாக்கு 5 ரூபா. உனக்கு சும்மா சும்மா கொடுத்துட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் ஒரு நாளைக்கு வாங்கன்னா 2 நாளைக்கு வாங்க மாட்டேன். போதும் போ. இந்த ராவடிய போதும் போ. பாக்கா கொடு. கொட்டை பாக்கு போட்டீங்கன்னா நீ கொழுந்து வெத்தலையா ஆயிடுவேன். கொழுந்து வெத்தலாம் கிளம்புறியா பாட்டியே? கிளம்பணுமா? வேண்டாம் வேண்டாம், கடலக்காய் வேற விற்கணும். ஆத்தா விநாயகரப்பா. ஆத்தாவா விநாயகரா? ஒரு பதில சொல்ல. சும்மா விட்டு சமய வரத்தா. அப்பா விநாயகர். யார் உங்க அப்பா? விநாயகரா? எங்க அப்பா ஒரு சீரகாய் கிட்ட தீய வாங்கி கொடுத்து விட்டு பாட்டி அவர் முறைக்கிறாரு பாட்டி. ஒண்ணு அவரு பாரு ஒரு சீரகாய் கிட்ட தீய வாங்கி கொடுத்து முறைக்கிறாரு. இங்க என்ன செய்வாரு? தீவை போட்டுக்கிட்டே இருப்பாரு, எல்லாம் எடுத்து அடுக்கிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அதில் கருத்தெல்லாம் பொறுக்கி வாயில போட்டுக்குவாரு. என்னத்தா? தூளுகளை. அப்புறம் ஒன்று கையில எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தின்னுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்த வாட்டி ஒதுக்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் டவுத்தி வச்சு அடுக்கிவிட்டு அடுக்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்குவாரு. அப்புறம் ஒரு நாள் வந்தேன், பாபன் என்னக்கிட்ட இருந்துச்சு. ஏன் டேபிள்ல இன்னும் தூள் இருக்குது, கொஞ்சம் தூள் தான் கூட அப்படின்னு. தூள் எடுக்கிற ஆளு வரல அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்குவாரு இவரை பத்தி. நானு சேட்டை பண்றேன்னு நல்லா தெரிஞ்சுக்குவாரு.
திட்டுவாரு. அங்க இருந்தாலும் உள்ள போனல ரொம்ப அவசரமா ஆயிடுச்சு ஓடுறாரு. அவன் எங்க போறான் எங்க போறாரு நான் அவர் நிக்கவே கேட்பேன், ஏன் அடுக்காம கிடக்குது அப்படியே அப்படின்னு கேட்பேன். நடி பார்த்துட்டு வந்து அடுக்குவார். அடுக்கிட்டு அப்படியே சேர்த்து வைப்பார். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஒரு கையில் அள்ளிக்கிட்டு அப்படியே அப்படியே அப்படின்னுக்கிட்டே பயில இருக்கட்டும் போய் எடுத்துக்குவார். திருப்பி வருவார். அப்புறம் எடுத்து அடுக்கி இன்னொன்றில் கருத்தை எடுத்து ஒன்றுலேயே அடுக்கிவிட்டு திருப்பி கொஞ்சம் அப்புறம் ஒன்று ஏதாவது சின்னதாக இருந்தால் அது அவர் மாமா அந்த சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், என்ன வேலை நடக்குதுன்னு. இந்த கேள்வி அதுதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது அட்டக்குது. இங்கே வந்து மாமா திட்ட மாட்டாரா? எப்படி அவர் போய் கேட்பாரு ஏன் எடுக்கிறேன்னு. கடையில் வேலை செய்கிறாங்க. அப்போதான் சுத்தம் பண்ணுறாரு, கண்ணாடி டிராவை சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணி வச்சாதான் பலகாரம் விற்குமா. அவரு சொல்றாரா மாஸ்டர்? நான் சொல்றேன். இப்போ இத வந்து சரி ஒன்னு டீ போறதுக்கு முன்னாடி எங்க சொரிஞ்சிட்டு பாரு பாட்டிய எங்க சொரிஞ்சாரு? முன்னால சொரியிறாரு, அல்லையில சொரியிறாரு, இங்க சொரியிறாரு. திடீர்னு கமக்காட்டுக்குள்ள கையை இப்படி இப்படின்றாரு, அப்புறம் இப்படி இப்படின்றாரு. அதே கையில டீயும் போடுறாரு, தண்ணியிலையும் கையை விட மாட்டுறாரு. இதெல்லாம் பண்ணி அப்படி ஒரு டீ குடிக்கணுமா? நீ என்ன பண்றது? நீ வாங்கி புட்ட வேற கடையாதான் போட்டு போயிடுவேன். அது நம்ம கடை, நம்ம போடக்கூடாது கிளாஸை, கீழே ஊற்றவும் கூடாது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, கண்டு டீ நல்லா இல்லைன்னு ஊற்றிட்டு போயிட்டாங்கன்னு. சொரிமுத்து சொரிஞ்சுக்கிட்டே டீ போடுது. சொரிமுத்து நான் வியாபாரம் பண்றேன். நான் என்ன சொரியிறேன் கடலக்காய் கட்டும் போது நீ டீ கேட்குற இப்படி இப்படின்ற. இந்த கடலக்காய் விற்கிறது நான் கடலக்காய் விற்கிறேன். ஒன்னேவா இப்ப சொன்னாங்க. அவர் காமெடி தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்னேவா பண்ண சொன்னாரு. போவேன் ஒரு முத்தாட்டத்தான் பேசுவேன். என்ன பட்டி அந்த காமெடி பண்றாங்க. உனக்கு என்ன போகுது? அன்னைய கேலி பண்ணாதான் நீ கேட்கணும். எல்லா கடையிலயும் அப்படித்தான் செய்யறாங்கன்னு தான் நான் சொல்றேன். வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா பாட்டி? பாட்டி வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? எல்லாத்துட்டையும் சண்டை வலிச்சுட்டு தான் இருப்பியா? அவர் அம்மாச்சி சொல்ல போவ அவர் பாரு கோபமா பேசுறாரு. அவர்கிட்ட பேசவே கூடாது. டீயை இன்னுமே வந்து குடிக்கவே கூடாது. உங்க மாமா கடான்னு சொல்லி இப்போ நான் டீயை குடித்தேன். எப்பயுமே வாங்க மாட்டேன். டீ குடிக்கலாம் ஓகே, அதுக்குன்னு இப்படியா வாய் இருக்குது இப்படியா திட்டுறதுக்கு? அவர் கிடக்குறாரு. இப்போ இங்க விட்டுருவேன். அங்க வருவாரு டீ கடைக்கிட்ட, கடை இல்லாத போது உட்காடுறதுக்கு அங்க புடிச்சுக்குவேன். அப்புறம் என்ன திட்டுவா? அங்க வரட்டும். என்ன அங்க கடை இருக்குது, கடைக்காரமா இருக்கிறாங்கன்னு அப்படி பேசுனிய அப்படின்னு குடிச்சு விட்றான். தண்ணி குடிச்சாலும் அப்படித்தான். சரி சரி எப்படியோ அப்படி இப்படின்னு உருட்டி 20 ரூபாய்க்கு வத்தலைப்பாக்கு வாங்கி பெரிய 20 ரூபாய் லாட்டில் லாபக்கு தாசு 20 ரூபாய் கொடுத்துட்டேன். அழுத்து நான் பார்க்குற வேலைய மறுபடியும் பார்பட்டி இருந்தால அப்பா சாமி நீ சண்டை மாவத்தை விட்டுட்டு போயிடாத. என்ன செருப்பு வரும் அப்படியே? பொம்பளையா இருந்து சிரிச்சாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற. ஆம்பளை புள்ள லட்சணமா இரு. செருப்பு வருது செருப்பு. அதை சொல்லிவிட்டா கோபாலம் போன்னு வருது. என்ன செருப்பு வரும் உனக்கு? ஐய சரி இங்க பாரு. சரி பாட்டி வரட்டும். பாய் பாய் சொல்லிடுறேன். பாய் 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 பாய்.